ஹாய் ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்தமிழ் கிரியேட்டிவ் கார்னர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு குழந்தைகளால் எவ்வளோ ஈஸியாக ஒரு ஈஃபில் டவர் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கூடவே ஈஃபில் டவரை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நானும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் ஹாஃப் போர்ஷன் மட்டும் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஈஃபில் டவர் எங்கே இருக்குன்னா, பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் இருக்குது. குஸ்டவ் ஈஃபில் என்பவரால் இது கட்டப்பட்டது. அதனால தான் ஈஃபில் டவர்னு பேர் வச்சுருக்காங்க. 1889 வருடம் மார்ச் 31 இந்த கட்டிடத்தை திறந்து வச்சுருக்காங்க. 133 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த கோபுரத்தை வடிவமைக்க சுமார் 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் ஆகிருக்குது. இப்போ அவுட்டர் பார்ட் எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். 2ஆக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்மளோட அவுட்டர் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம 4 போர்ஷனும் ரெடி பண்ண போகிறோம். இந்த அவுட்டர் லேயரை ஒரு பிளாக் சார்ட்டில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம். 4 சார்ட் பேப்பர் டோட்டலாக வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பர் நிறைய வேஸ்ட் ஆகுங்கிறதால நான் ஆப்போசிட்டில் 2 ட்ரா பண்ணி இன்னொரு சார்ட் கீழே ப்ளேஸ் பண்ணி 4 போர்ஷன் கட் பண்ணிக்கிட்டேன். இன்னர் போர்ஷன் நைஃப் யூஸ் பண்ணி ரொம்பவே சேஃப்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 1 by 1 கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஈஃபில் கோபுரத்தோட 4 போர்ஷனும் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், அதனால் அவுட்புட் எந்த லெவல் வருதுன்னு யோசிச்சுட்டே தான் ட்ரை பண்ணுறேன். ஏதாவது ஒரு சைடு எக்ஸஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட் சைடு கட் பண்ணுறேன், அதனால் 4 போர்ஷன்லேயுமே ரைட் சைடு தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஃபில் கோபுரத்தோட இன்னர் பார்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஈஃபில் கோபுரமானது 1889 நடந்த உலக வர்த்தக மாநாட்டிற்கான நுழைவாயிலாக உருவாக்கப்பட்டிருக்கு. இதை உருவாக்குறதுக்கு சுமார் 10,100 டன் எடை அளவுள்ள இரும்பு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு ஒரு முறை இதோட பராமரிப்பு பணிகள் நடக்கும். அந்த பராமரிப்பு பணிக்கு சுமார் 60 டன் அளவுள்ள பெயிண்ட் யூஸ் பண்ணி பராமரிக்கிறாங்க. இது 10 யானையோட வெயிட்டுக்கு சமமாக. இந்த ஈஃபில் டவரில் 3 தளங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் லிஃப்ட்லேயும் போய்க்கலாம், ஸ்டெப்ஸ்லேயும் போய்க்கலாம். டாப் ஃப்ளோருக்கு லிஃப்ட்டில் மட்டும்தான் சுற்றுலா பயணிகளுக்கு அலோடாம். 9 லிஃப்ட் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. டாப் ஃப்ளோரை ரீச் பண்ணுறதுக்கு மொத்தம் இதில் 1665 படிக்கட்டுகள் இருக்குது. இதுக்கு உள்ள பல கடைகள், ரெஸ்டாரண்ட், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தியேட்டர் கூட இருக்குது. நைட்டில் தான் இதோட வியூ ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லாருமே பார்த்துருக்குறோம். அந்த நைட் வியூஸ்க்காக 20,000 லைட்டு செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. கடந்த 2002ஆம் ஆண்டு சுமார் 20 கோடி மக்கள் பார்த்து ரசித்த கட்டடம் அப்படிங்கிற பெருமை பெற்றது. அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு 7 மில்லியன் மக்கள் பார்த்து ரசித்த நினைவு சின்னம் அப்படிங்கிற பேரும் பெற்றது. மிகவும் அதிவேகமான சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் இதனோட உச்சியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வானொலி ஒளிபரப்பிற்காக கோபுரத்தோட உச்சியில் ஏராளமான ஆண்டனாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. உலக அதிசயங்கள் மொத்தம் 7 இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட உலக அதிசயத்தில் இதுவும் ஒரு சிறப்பான பங்கு பெறுகிறது. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட ரஃப் டிராயிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல் போர்ஷனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். சேம் பேட்டர்னில் 4 போர்ஷனையும் இதை மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம்.
கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். 4 போர்ஷனுமே பென்சிலில் கரெக்டாக சேம் பேட்டர்னில் ட்ரா பண்ணால் தான் நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணும்போது கரெக்டாக அதோட பேட்டர்ன் வரும். 4 பேஜ்லேயுமே சேமாக வரும். ஃபஸ்ட்டு மிடில் தான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம கைகளில் ஒட்டுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அதனால் டாப் போர்ஷன்லேருந்து பெயிண்ட் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ பெயிண்ட் பண்ணி முடித்தது தான் நம்மளோட டாப் ஃப்ளோர், அதாவது 3rd ஃப்ளோர். அப்படியே 2nd ஃப்ளோரும் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்குறோம். 2nd ஃப்ளோரும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பெயிண்ட் பண்ணுற போர்ஷன் தான் 1st ஃப்ளோர். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரோட இந்த 2 பக்கங்கள் வழியாகத்தான் ஸ்டெப்ஸு லிஃப்ட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே உள் சைடே பில்ட் பண்ணியிருக்கிறதால தான் இப்போவும் இதோட கட்டமைப்பு இன்னும் பிரமிப்பாகவே இருக்கிறது. இதுதான் அந்த நுழைவாயில், என்ட்ரன்ஸ் போர்ஷன். இதைத்தான் அப்போது அந்த வர்த்தக மாநாட்டிற்கான நுழைவாயிலாக செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஈஃபில் டவரை கம்ப்ளீட் பண்ணி ஓப்பன் பண்ணது மார்ச் 31, 1889. ஆனால் இதை பொதுமக்களோட பார்வைக்கு விடப்பட்டது மே 6ஆம் தேதி 1889 வருடம். ஆண்டுக்கு சுமார் 70 லட்சம் சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிச்சுட்டு போகிறாங்கன்னு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமேனு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல நான் அதை காட்டாமல் விட்டுட்டேன். பட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். டாப் போர்ஷன் ட்ரா பண்ணிக்கிட்டோம். இது வரைக்கும் தான் இந்த ஈஃபில் டவர் இரும்பால் செய்யப்பட்டது. இப்படி இரும்பால் செய்யப்பட்டது வரைக்கும் இதோட உயரம் 986 அடியாக இருந்துச்சுது. இதுக்கு மேலே தான் சிக்னல் டிரான்ஸ்மிஷனுக்காக ஆண்டனா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்மளோட 4 பீஸுமே ரெடி ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ராஸ் மட்டும் பேக் சைடு வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா ஒன்றோட ஒன்றா 4 பீஸையும் ஜாயின் பண்ணிடுறதுக்காக. டாப் போர்ஷன்லேருந்து ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரலாம். கீழேருந்து பண்ணால் டாப் போர்ஷன் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் டாப்லேருந்தே பண்ணிக்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது 2 பீஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். டாப் ஃப்ளோரில் இருக்கிற 3 பார்ட்டை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அகெயின் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போவே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் ஷேப் வந்துடுச்சு பாருங்கள். அகெயின் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள போர்ஷன்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் இருக்கிற 2 போர்ஷனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே 4 போர்ஷனையும் ஜாயின் பண்ணிட்டா நம்மளோட ஈஃபில் டவர் மாடல் ரெடி ஆகிடும். சுவாரஸ்யமான தகவல்களோடு ஒரு கிராஃப்டையும் செய்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட எடை 10,100 டன் அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது வடிவமைக்கப்பட்ட போது இதோட உயரம் 986 அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆண்டனா இல்லாமல் உள்ள உயரம். இதோட உயரத்தை 20 அடி உயர்த்தியிருக்கிறாங்க. இது நேற்று தான் இதோட உயரத்தை 20 அடி உயர்த்தியிருக்கோன்னு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதோட உயரம் 1063 அடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக அந்த 20 அடி உயர்த்தினாங்கன்னா டிஜிட்டல் ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் 20 அடி உயர்த்தியிருக்கிறாங்க. இந்த கோபுரம் கட்டி முடித்ததுலேருந்து சுமார் 40 வருடம் இதுதான் உலகிலேயே உயர்ந்த உயரமான கட்டிடம் அப்படிங்கிற பேர் பெற்றது.
அதுக்கப்புறம் 1929 நியூயார்க்கில் கிறிஸ்லர் அப்படிங்கிற கட்டடத்தை கட்டியிருக்கிறாங்க. அதனால் இது உயரமான கட்டிடம் அப்படிங்கிற அந்தஸ்தை இது இழந்திருக்கு. ஈஃபில் டவர் ஃபஸ்ட்டு ஸ்பெயின் நாட்டில் பார்சிலேனா அப்படிங்கிற நகருக்கு தான் ஃபஸ்ட்டு வடிவமைக்கப்பட்டது. ஆனால் அவங்க இது பிடிக்கல அப்படின்னு சொன்னதால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அதுக்கப்புறம் இவங்க எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் நம்ம ஈஃபில் டவரோட மாடல் எந்த அளவுக்கு வந்திருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதோட இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் முத்தமிழ் கிரியேட்டிவ் கார்னர். தேங்க்யூ ஆல். நன்றி, வணக்கம்.